إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனின் அத்தியாயங்கள் தொடர்பான சுருக்கமான அறிமுகம் என்ற தலைப்பில் நாம் சென்ற வகுப்பில் 3 அத்தியாயங்களை பார்த்தோம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான். இந்த 3 அத்தியாயங்களை சுருக்கமாக அது உள்ளடக்கியிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இன்று நாம் பார்க்க போவது 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா. சூரத்துன் நிசா அத்தியாயம் எத்தனை வசனங்களை கொண்டது? 176 வசனங்களை கொண்ட அத்தியாயம். அந்நிசா என்றால் பெண்கள். அந்நிசா என்றால் பெண்கள். அரபுல பார்த்தீங்கன்னா அர் ரிஜால் என்றால் ஆண்கள். அர் ரிஜால். அர் ரிஜால் என்று ஒரு அத்தியாயத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது. எப்படி இருக்குது அத்தியாயம்? அந்நிசா இருக்கிறது. என்ன? பெண்கள் என்று ஒரு அத்தியாயம் அல் குர்ஆனிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். இது பெண்களுக்குரிய சிறப்பை இதன் மூலம் நாம் விளங்குகிறோம். எனவே இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் தொடர்பான முதலாவது விடயத்தை நாம் பார்ப்போம். இமாம் இப்னு ஆஷூர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லா, தஃப்சீர் கலையுடைய அறிஞர், அவர் சொல்கிறார், இந்த அத்தியாயம் அந்நிசா என்ற இந்த பெயரை கொண்டு அழைக்கப்படுவதற்கான காரணத்தை அவர்கள் சொல்கின்ற போது, இந்த அத்தியாயம் இரத்த உறவை பேணுவது சம்பந்தமாக, இரத்த உறவுகளுடைய அந்த சட்டதிட்டங்கள், அதே போன்று பெண்கள் தொடர்பான சட்டதிட்டங்கள் இந்த அத்தியாயத்திலே இடம்பெறுகின்ற காரணத்தால் இவ்வாறு இதற்கு பெயர் வந்துள்ளது என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனது தஃப்சீர் இப்னு ஆஷூர் என்ற நூலில் 4ஆம் பாகத்தில் 211வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அதே போன்று இன்னும் பல அறிஞர்களுடைய கருத்துக்களும் இது தொடர்பாக இருக்கின்றன. சரி, அடுத்ததாக நாம் பார்ப்போம், ஹதீஸிலே இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறதா? அந்நிசா என்ற பெயர் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்க்கும்போது, நீங்க முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, 1617வது வருகிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே அவர்கள் அவங்களோட, அதாவது ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவங்க அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க. அப்போ பிம்பரில் ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதரை நினைவு கூறுகிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரிடம் நான் அதிகமாக இந்த வாரிசுரிமை சட்டங்கள் சம்பந்தமாக நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்தேன், தொடர்ந்து அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரிடம். அவர்கள் ஒரு முறை எந்த அளவுனா எனது நெஞ்சிலே விரலால் குத்தினார்கள். குத்திவிட்டு சொன்னார்கள், உமரே, உங்களுக்கு சூரத்து நிசாவிலே உள்ள அந்த இறுதியாக உள்ள வசனம் உங்களுக்கு போதாதா என்று என்னிடம் கேட்டார்கள். அதாவது அந்த கலாலா என்பது சம்பந்தம், அது வாரிசுரிமையுடைய ஒரு சட்டம். அது தொடர்பான அந்த சட்டத்துக்கு அந்த சூரத்து நிசாவுடைய இறுதியில் வரக்கூடிய வசனம் போதாதா என்று சொல்லாங்க கேட்டாங்க. எனவே இந்த ஹதீஸ்ல சூரத்து நிசா என்ற பெயர் என்ன செய்கிறது, இடம்பெறுவதற்கு இந்த ஹதீஸ் சான்றாக இருக்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயம் தொடர்பாக நாங்க அதிகம் பயான்கள்ல கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நாங்க பயான்கள்ல அதிகம் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தெரியுமா? பயான் ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதல் வசனத்தை ஓதுறது இல்லையா, ஹுத்பத்துல் ஹாஜா. மாஷா அல்லாஹ், அதுவும் ஒரு நான் கேட்டது அதல்ல, நீங்க அதையும் சொன்னீங்க. அதாவது ஹுத்பத்துல் ஹாஜா ஒரு உரையை ஆரம்பிக்கின்ற போது ஓதக்கூடிய 3 குர்ஆன் வசனங்கள்ல ஒரு வசனம் இதுதான், சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வசனம், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதான்னு வரக்கூடிய வசனம். இது ஒரு செய்தி. அதே போன்று மற்றும் ஒரு செய்தி தான், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து அல் குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று ஒரு நபித்தோழர் சொல்றார். யார் அவரு? பரக்கல்லாஹு ஃபீக், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனக்கு நீங்க அல் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். அப்ப அவர்கள் அந்த நபித்தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் குர்ஆன் அருள பெற்றுக் கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா? அப்போது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஆச்சரியமான ஒரு பதில். என்ன சொன்னார்கள்? அதாவது பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். இஸ்லாம், பிறர் ஓதும் போது நான் கேட்க விரும்புகிறேன் என்று நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அப்படிதானே? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனது வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால். அப்ப ஓதி காண்பிக்கப்பட்டான் என்ன அர்த்தம்? கேட்கிறது தானே. ஓதி காண்பிக்கப்பட்டான் என்ன பொருள்? செவியேற்றல். ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களது ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். நீங்க ஒருத்தர் குர்ஆனை ஓதுவதற்கும் இன்னொருவர் ஓதுவதை கேட்பதற்கும் என்ன இருக்கிறது? ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்ப அதனால அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்று. நாங்க தொழுகையில் இமாமுக்கு பின்னால் இருந்து குர்ஆனை கேட்கும் போது அந்த பொருளை நாங்க நன்றாக உள்வாங்கலாம். இமாம் ஓதும் போது அந்த பொருள் நமக்கு தெரிந்தால் அதை நாங்க நன்றாக என்ன செய்ய முடியும்? அதை உள்வாங்க முடியும். ஏன்னா இமாம் ஓதும் போது அல்லது இன்னொரு ஓதும் போது கேட்பது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னா தான் இது. என்ன? பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவை தான் ஓதினார்கள். ஹதீஸ்ல எப்படி வருது? ஃபகரஅத்து அலைஹி சூரத்தன் நிசா, நான் நபி அவர்களுக்கு சூரத்து நிசா அத்தியாயத்தை தான் ஓதி காட்டினேன். அதனுடைய அதாவது 41 வசனம் வரைக்கும், 41 வசனம், அந்த வசனம் தான் ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற குர்ஆன் வசனம். சரியா? நாளை மறுமையில் அதாவது நாம் என்ன செய்வோம்? இந்த சாட்சிகளை மறுமையில கொண்டு வருவோம். இந்த சாட்சிகள் வந்து நிலைநாட்டப்படுகின்ற நாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலும் சொல்கிறான். அப்ப ஒவ்வொரு சமுதாயத்திலும் சாட்சிகளை கொண்டு வருவோம், உங்களை அவர்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வரும் போது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்னா இப்ப இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்துல முன்னால் உள்ள சமுதாயங்களுடைய செய்திகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறுதி தூதரை அல்லாஹ் என்ன செய்வான்? சாட்சியாக கொண்டு வருவான். அப்படி கொண்டு வருகின்ற போது நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற வசனத்தை ஓதும் போது ஹதீஸ்ல எப்படி வருது என்றால், ஒரு செய்தியில வருது, நான் எனது தலையை உயர்த்தினேன், ரஃபஅத்து ரஅஸி. மற்றும் ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது என்றால், பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து என்னை அவர் விரலால் என்ன செஞ்சாரு? அப்படி என்னை குத்தினாரு
என்று வருகிறது. அப்போது நான் நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தினேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தன என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் எங்க வருது? புகாரில 5055, முஸ்லிம்ல 800 ஆகிய. எனவே இந்த ஹதீஸும் ஆதாரம். இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது ஆதாரம்? எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது? இந்த ஹதீஸ்ல எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது? சூரத்துன் நிசா என்ற பெயருக்கும் ஆதாரம் இருக்குது. சூரத்துன் நிசா என்ற பெயருக்கும் ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயத்துடைய ஒரு சிறப்பும் அதில் இருக்கு. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் குர்ஆன்ல எவ்வளவு அத்தியாயம் இருக்க, அவங்க எதை தான் ஓதினாங்க? 4வது அத்தியாயத்தை தான் ஓதினாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். புரியுதா? சரி. அதே போன்று முஸ்லிம்ல 800, புகாரில 5055. சரி. அதே போன்று அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஒரு செய்தியை. இந்த செய்தியை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் குர்ஆனில் உள்ள முதல் 7 அத்தியாயங்களை யார் எடுத்துக்கொள்வார்களோ, குர்ஆனில் உள்ள ஆரம்ப அத்தியாயங்கள் 7 அத்தியாயங்களை யார் எடுத்துக்கொள்வார்களோ, அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஆராஃப் வரைக்கும் 7வது அத்தியாயம் எது? அல் ஆராஃப். அப்ப இந்த முதல் 7 அத்தியாயங்களை யார் எடுத்துக்கொள்வாரோ அவரோட அறிஞர் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர் ஒரு விளக்கம் உள்ளவர். ஏன்னா எடுத்துக்கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? அந்த அத்தியாயங்களை நன்றாக கற்று விளங்குவது தானே. அதுதான் அதில் உள்ள மனநமிடுவது, விளங்குவது என்ற இந்த செய்தி அஹ்மதுல 24,575 வருகிறது. சரியா? அஹ்மதுல இப்ப நான் சொன்ன செய்தி 24,575 அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அறிவிக்கக்கூடியவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப எனவே அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் எங்க வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த செய்தி வாசிலத் இப்னுல் அஸ்கா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 7 நீண்ட அத்தியாயங்கள், குர்ஆன்ல உள்ள 7 நீண்ட அத்தியாயங்கள், அதாவது பக்ரா, ஆல இம்ரான், நிசா, அப்படி அதுல வரக்கூடிய அந்த 7 நீண்ட அத்தியாயங்கள் எனக்கு தௌராத்துக்கு பதிலாக எனக்கு வழங்கப்பட்டது. தௌராத்துக்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான்? தௌராத்துடைய இடத்துக்கு அதற்குரிய இடத்துக்கு அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தியையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்திகள் எல்லாம் இந்த அத்தியாயத்தோடு சம்பந்தப்பட்ட சில நபிமொழிகள், சில ஹதீஸ்கள். சரி, அடுத்து நாங்க வருவோம். நாம் சென்ற வகுப்பில் உங்களுக்கு சொன்னோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சூரத்து நிசா அத்தியாயத்தில் 5 வசனங்கள் உள்ளன. அந்த 5 வசனங்கள் இந்த உலகத்தில் உள்ளவற்றை விட எனக்கு விருப்பமானது. இந்த உலகத்தில் உள்ளவற்றை விட எனக்கு விருப்பத்துக்குரியது, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, அடுத்து என்ன? நிச்சயமாக உலமாக்கள், குர்ஆனை பற்றிய இல்ம் உள்ளவர்கள் அந்த வசனங்களை கடந்து செல்லும் போது நிச்சயமாக அதை அறிந்து கொள்வார்கள். அது என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் நாங்கள் சென்ற வகுப்புல உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னோம். அதாவது சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 31வது வசனம். 4வது அத்தியாயத்தின் 31வது வசனம். அந்த முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா, 5 வசனங்களை நம்பர சொல்றேன், குறிச்சுக்கோங்க. முதலாவது 4வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், 4வது அத்தியாயத்துடைய 40வது வசனம், 4வது அத்தியாயத்துடைய 48வது வசனம், 4வது அத்தியாயத்துடைய 64வது வசனம், 4வது அத்தியாயத்துடைய 110வது வசனம். அதான் நீங்க 4 போட்டு எப்படி போடுங்க? 40, அடுத்து என்ன? 48 சொன்னோம், 64 சொன்னோம், 110 சொன்னோம். முதலாவது சொன்னோம் 31, 31 முதலாவது, 2வது 40, அதுக்கப்புறம் 48, அதுக்கப்புறம் 64, 110. சரி, இப்ப நாங்க இந்த 5 வசனங்களையும் பார்ப்போம். உண்மையில் இந்த 5 வசனங்களும் சொல்லக்கூடிய செய்திகள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ற சஹாபியை பொறுத்தவரையில குர்ஆனுடைய மிக பெரும் இல்மை பெற்ற ஒரு நபித்தோழர்.
அதுல முதல் வசனம் நாங்க சென்ற வகுப்புல சொன்னோம். அல்லாஹ் சொல்கிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். யார் பெரும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வார்களோ அவர்களுடைய சிறு பாவங்களை நாம் என்ன செய்வோம்? மன்னித்து விடுவோம். அவர்களை சங்கையான அந்த இருப்பிடத்திலும் நுழைவிப்போம். சங்கையான அந்த இருப்பிடம் என்றால் சுவர்க்கத்தில் நாம் என்ன செய்வோம்? நுழைவிப்போம் என்ற அந்த வசனம். 40வது எண்ல வரக்கூடிய வசனம் என்னவென்றால், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ذرة. அல்லாஹ் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அநியாயத்தை தனக்கு ஹராமாக்கி கொண்டிருக்கிறான். புரியுதா? எனவே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அணுவளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். வ இன் தகு ஹஸனதன் யுதாஇஃப்ஹா. அல்லாஹ் அதாவது உங்களிடம் அவன் நன்மையை கண்டால் என்ன செய்வான்? அதை அவன் பெருக்குவான். அதை என்ன செய்வான்? அதை இரட்டிப்பாக்குவான். அதே போன்று தன்னிடமிருந்து மகத்தான கூலியை என்ன செய்வான்? அஜ்ரன் அதீமா. தன்னிடமிருந்து மகத்தான கூலியை அல்லாஹ் என்ன செய்வான்? வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய அருள் என்று பாருங்க. அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய அருள். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவன் அணுவளவும் அநீதி இழைப்பவன் அல்ல, அநியாயம் செய்ய மாட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு தவறை ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பாவம் தான் பதியப்படும். ஆனால் நன்மைகள் அப்படி அல்ல, பல மடங்கு 700 மடங்கு வரை இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் அடுத்து அதுல சொல்றான் பாருங்க, மகத்தான கூலி, அஜ்ரன் அதீமா. அல்லாஹ்விடமிருந்து மகத்தான கூலி அல்லாஹ் வழங்குவான் என்றும் அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறான். மூன்றாவது என் அருமை 48வது அந்த எண்ல வரக்கூடிய வசனம் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ் ஷிர்கை மன்னிக்க மாட்டான். ஷிர்கை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு அவன் என்ன செய்வான்? மன்னிப்பான். எனவே ஷிர்கை பொறுத்தவரையில இந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மன்னிக்கப்படாத ஒரு பாவம். ஷிர்கோடு ஒருவன் மரணித்தால் மன்னிப்பில்லை. அது அல்லாத பாவங்கள் இருக்கின்றனவே, அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? அவனை நரகிலே நுழைவிக்காமலே அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பான். அல்லது அவன் அதற்குரிய தண்டனையை பெற்று அதன் பிறகு என்ன செய்வான்? அவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் ஷிர்கிலிருந்து எவ்வளவு தங்களை காத்து கொண்டார்கள், பாதுகாத்து கொண்டார்கள் என்ற இந்த விடயமும், அதே போன்று ஷிர்கிலிருந்து ஒருவர் தன்னை காத்து கொண்டால் அவருக்கு சொர்க்கம் உண்டு இல்லையா? ஷிர்கென்ற பாவத்தை செய்யாம ஒருத்தர் மரணித்தாரண்டா அவருக்கு என்ன வாக்குறுதி இருக்கிறது? சொர்க்கத்துக்குரிய வாக்குறுதி இருக்குதா இல்லையா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அல்லாஹ் அடியான் அல்லாஹுவை ஷிர்க் செய்தவனாக சந்திக்க கூடாது. அல்லாஹ் அதுதான் சொல்றான், ஷிர்க் செய்தவனாக நீ என்ன செய்யக்கூடாது? சந்திக்க கூடாது. அப்படி நீ ஷிர்க் செய்யாதவனாக நீ என்னை சந்தித்தால், ஹதீஸுல் குதுஸில் எப்படி வருகிறது? இந்த பூமியுடைய அளவுக்கு நீ பாவங்களோடு வந்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நான் உன்னை மன்னிப்பேன் என்பது ஹதீஸுல் குதுஸி. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அப்ப ஷைத்தானுக்கு தேவை என்ன? ஷிர்கில் நுழைவிப்பதுதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேணும்? இணை வைத்தல்ல அடியார்களை, மனிதனை தள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த வசனம் அவங்க சொல்றாங்க, உண்மையில ஒருவன் ஷிர்க் செய்யாமல் மரணித்தாம வேற எந்த பாவத்தோடு இறைவனை சந்தித்தாலும் அவனுக்கு சொர்க்க பாக்கியம் என்பது இருக்கிறது. அடுத்து அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 64வது வசனமாக வரக்கூடியது, அதாவது அவர்கள் தங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டவர்களாக நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களிடம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவங்க என்ன செய்யறாங்க? மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹுவை மிக்க மன்னிப்பவனாக, அருள் புரிபவனாக கண்டுகொள்வார்கள். பாவத்தை செய்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வராங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்றாங்க, நமக்கு என்ன செய்யுங்க? மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எப்படித்தான் தவ்வாபன் ரஹீமான் ஒரு 2 திருநாமங்கள். தவ்வாபன் என்ன அர்த்தம்? மிக்க மன்னிப்பவன். அடுத்து ரஹீமா, மன்னிப்பு மட்டுமல்ல, என்ன மன்னிப்போடு அருளும் இருக்கிறது என்ற இந்த வசனம். இந்த வசனம் பாருங்க, சஹாபாக்கள் அவர்களை இதெல்லாம் மகிழ்வித்த, சந்தோஷப்படுத்திய வசனங்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று கடைசியாக 110வது அதுல வரக்கூடிய 5வது வசனம் பாருங்க,
வமை யஅமல் சூஅன் வமை யஅமல் சூஅன் ஒருவர் ஒரு தவறை செய்கிறார் அவ் யظ்லிம் நஃப்ஸஹு அல்லது அவர் தனக்குத்தானே என்ன செய்கிறார் அநியாயம் செய்து கொள்கிறார் சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ் என்ன வருது இங்க அதற்கு அந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு அவர் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று சொல்றார் பாருங்க யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீம் எப்படி வருது யஜிதில்லாஹ அல்லாஹ் எப்படி அவர் கண்டுகொள்வார் மிக்க மன்னிப்பனாக அருள் புரிவனாகத்தான் அல்லாஹ்வை கண்டுகொள்வார் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த எல்லா வசனங்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன இறைவனுடைய மன்னிப்பு சுப்ஹானல்லாஹ் இறைவன் மன்னிப்பவன் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நறுமையான சகோதரர்களே நம்மை நாளை மறுமையிலே வெற்றி பெற செய்யக்கூடியது ஒன்றுதான் என்ன இறை மன்னிப்பு தான் இறை மன்னிப்பு தான் நம்மை நாளை மறுமையிலே வெற்றி பெற செய்யக்கூடிய ஒன்று இதன் மூலம் தான் நாம் வெற்றி பெற முடியும் சுப்ஹானல்லாஹ் நாங்க குர்ஆன்ல இந்த இடத்துல நாங்க முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது பாவ மன்னிப்பு இறைவனுடைய மன்னிப்பு பற்றிய வசனங்கள் நமது உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் நமது உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக இறைவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி எனவே நறுமையான சகோதரர்களே இந்த 5 வசனங்களும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்று சொன்ன நபித்தோழர் யாரு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நறுமையான சகோதரர்களே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க ஒரு நாள் இரவு நான் அல்லாஹ்வின் தூதரோடு இரவு தொழுகையிலே நின்றேன் இது ரமதான் அல்லாத காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இப்ப ரமதான் காலம் அல்ல ரமதான் அல்லாத காலத்துல ஒரு இரவுல அல்லாஹ்வுடைய தூதரோடு இரவு தொழுகையில சேர்ந்து கொள்றார் எந்த சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்ப அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அதாவது சூரத்துல் பக்கராவை அவங்க ஓதினாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்தாங்க அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் ஒரு 100 வசனம் ஓதும் போது ருக்கு செய்து விடுவார்கள் என்றுதான் நான் எண்ணினேன் 100 வசனம் ஓதிவிட்டால் ருக்கு செய்து விடுவார்கள் எண்ணினேன் ஆனால் 100ஐயும் கடந்து சென்றார்கள் சூரத்துல் பக்கரா முடிகிறது சூரத்துல் பக்கரா முடிகிறது அதற்கு பிறகு அவங்க ருக்கு செய்வாங்கன்னு நினைத்தேன் அடுத்த நறுமையான சோதனை சூரத்துல் நிசா அடுத்து என்ன ஓதுறாங்க சூரத்துல் நிசா ஓதினாங்க அதற்கு பிறகு ஆல இம்ரான் ஓதினாங்க நினைச்சா அப்ப இதுல ஒரு சட்டம் என்னன்னா சூறாவை மாத்தி ஓதுறதுக்கும் என்ன இருக்குது ஆதாரம் இருக்கிறது அப்படித்தானே சூரத்தும் ஆல இம்ரான் என்பது எத்தனாவது அத்தியாயம் 3வது நிசா என்பது 4வது அத்தியாயம் அவர் சொல்லாங்க நிசாவை ஓதிட்டு தான் என்ன செய்யறாங்க ஆல இம்ரான ஓதுறாங்க புரியுதா அது மட்டுமல்லாம அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தித்தான் நிதானமா தான் ஓதினாங்க இந்த இரவு தொழுகையில இவ்வாறு ஓதினாங்கன்றதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் இதுல சூரத்துல் நிசா என்ற பெயரும் வருகிறது இது முஸ்லிம்ல 772வது என்ற வரக்கூடிய செய்தி சரி அடுத்ததாக நாங்க வருவோம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் எங்கு அருளப்பெற்றது என்று சொன்னால் இது மதனியா அப்படித்தானே மதனியான என்ன அர்த்தம் மதீனாவிலே அருளப்பட்டது இதற்குரிய அந்த இஜ்மாவை பொறுத்தவரையில அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஏகோபித்த கருத்தை பொறுத்தவரையில இந்த கருத்தை இமாம் ஃபைரூஸாபாதி என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செய்யறாரு பதிவு செய்கிறாரு இன்னும் பல அறிஞர்களும் என்ன செய்யறாங்க இதற்குரிய இஜ்மாவை பதிவு செய்கிறார்கள் சரி இப்ப இதற்கு இன்னொரு ஆதாரம் எப்படி மதீனால அருளப்பட்டது என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் என்ன என்றால் புகாரியில 4993 அந்த செய்தியில வருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க வமா நஸலத் சூரத்துல் பக்ரா வன் நிசா இல்லா வ அன இந்தஹு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க சூரத்துல் பக்ரா நிசா இந்த 2 அத்தியாயங்களும் இறங்கவில்லை நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் போதே தவிர அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் போதே தவிர எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு அந்த குடும்ப வாழ்வில இணைந்தது எங்கதான் மதீனா எங்க மதீனால எனவே இந்த செய்தியை என்ன செய்யறாங்க இதற்கு ஆதாரமாக கொண்டு வருவார்கள் சரி அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே இப்போது நாம் வருவோம் இந்த அத்தியாயத்தினுடைய அதாவது பிரதான தலைப்புகள் இந்த அத்தியாயத்துடைய பிரதான தலைப்புகள் நீங்க எடுத்து பாருங்க இப்ப நாங்க பார்த்தோம் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நமக்கு நேர் வழியை என்ன செய்கிறது
சொல்லக்கூடிய அத்தியாயம். சூரத்துல் பக்ராவை நீங்க எடுத்தீங்கன்னா மனிதன் இந்த பூமியிலே படைக்கப்படுவது, அந்த மனிதனுக்குரிய அந்த படைக்கப்பட்ட மனிதனுக்குரிய பொறுப்புகள், கடமைகள் இல்லையா. பக்ரா அத்தியாயம் நிறைய விஷயங்கள். அதுல மிக முக்கியமான விஷயம் தான் என்ன, நான் பூமியில் மனிதன் என்ன செய்ய போகின்றேன், படைக்கப் போகின்றேன். எனவே மனிதன் என்றால் அந்த மனிதன் அவனுடைய அந்த பொறுப்புகள், அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த பொறுப்புகளை அவன் அறிந்து செயல்படுவது எவ்வளவு ஒரு பாரிய பொறுப்பு மனிதனுடைய. அந்த செய்தியை அந்த அத்தியாயம் சொல்லுது. ஆல இம்ரான் அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஆல இம்ரான் அத்தியாயம் மிக பிரதானமான தலைப்பாக கொண்டது அஸ்ஸபாத், மார்க்கத்தில் நாம் என்ன செய்வது, உறுதியாக இருத்தல். மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல். அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமாக அந்த அத்தியாயம் அணுகுகிறது. ஆல இம்ரான் அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இரண்டு விதமாக அணுகுகிறது. ஒன்று பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய அதாவது கேள்விகள், சவால்கள், அதை எதிர்கொண்டு உறுதியாக இருப்பது மார்க்கத்தில். அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு எது ஆதாரமா சொல்லுவோம்? அதாவது நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறார்கள், நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆன் பதில் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மிக உறுதியாக இருந்து சத்தியத்தில் அவர்களை சத்தியத்தின் பால் அழைக்கிறாங்க, அசத்தியத்தில் இருந்து அவர்களை. எனவே வெளியிலிருந்து வரக்கூடிய இவ்வாறான இந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கு எவ்வாறு உறுதியாக பதிலளிப்பது என்ற ஒரு பகுதி அதில் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய அடுத்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது உள்ளுக்குள்ள என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும். உள்ளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள்ல எப்படி உறுதியாக இருப்பது, அதுக்கு எது ஆதாரம்? உஹது யுத்தம். எது? உஹதுடைய போர். அந்த உஹதுடைய போரோடு அதோடு உள்ள தொடர்புள்ள நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. சரி, இப்ப நாங்க இப்ப அடுத்த அந்நிசாவை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்நிசா அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த அத்தியாயத்துடைய மிக பிரதானமான தலைப்பு உரிமைகள். என்னதான்? உரிமைகள் தான். புரியுதா? உரிமைகளை தான் மிக பிரதானமான தலைப்பு. அந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, எப்படி வருது? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா. அப்போ உரிமைகள்ல ஆக பிரதானமான விஷயம் என்ன? அதாவது மனிதர்களுக்கு மத்தியில என்ன, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு, அப்படித்தானே? பிறப்பால், ஜாதியால் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வசனம் இது. சுப்ஹானல்லாஹ். உரிமைகள்ல மகா முக்கியமானதா இதா இல்லையா? இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எடுத்து பாருங்க, மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை இந்த கொடுக்குது. இன்று நாங்க பாக்குறோமா இல்லையா? அதாவது ஏனைய சமூகங்கள்ல எவ்வளவு மக்கள் கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறார்கள், பிறப்பாலை அவர்களை இழிவாக்குகிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மனிதர்களை உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே நஃப்ஸிலிருந்து தான் படைத்தான், ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு செய்தி வேணுமா? எவ்வளவு பெரிய மெசேஜ்னு பாருங்க, உலகத்துக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. சுப்ஹானல்லாஹ். உரிமைகள்லாம் சும்மா அதுல வந்துருமா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆக பிரதானமானது அதுதானே. சிலரை பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, உனக்குரிய உரிமைகளை தருவோம், ஆனா நீ கீழ் ஜாதி தான். உரிமைகளை கொடுக்கிறதே கீழ் ஜாதி என்பது. புரியுதா சொல்றது? உரிமைகளை கொடுக்கிறது எதுக்கு தான்? கீழ் ஜாதி என்பதற்கு உரிமை. இப்படி ஒரு உரிமை தேவையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? அதாவது கண்ணியம். உங்களை ஒரே நஃப்ஸில் இருந்து அவன் உங்களை படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா. அடுத்து அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்? வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். இல்லையா? அதாவது அந்த உரிமைகளை நீங்க கேட்டுக்கொள்வது அல்லாஹ்வின் மூலம் தான். ஏன்னா அல்லாஹ் தான் இந்த செட்டப்பை உருவாக்கியது. இதை ஏற்படுத்தியது யாரு? அல்லாஹ் ஏற்படுத்தியது. உரிமைகள் நீங்க கேட்கக்கூடிய இந்த வழியை ஏற்படுத்தியது ரப்புல் ஆலமீன். அவனை அஞ்சு கொள்ளுங்கள், அவனை பயப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதுல நாங்க பிரதான தலைப்புகளை நீங்க எழுதிக்கோங்க. மொத்தம் இதுல 4 தலைப்புகளாக 4 தலைப்பு சொல்றார். முதல் தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது அகீதா, அல் இஹ்திமாமு பில் அகீதா, இஸ்லாமிய கொள்கைக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம். அகீதா, இஸ்லாமிய அகீதானா இஸ்லாமிய கொள்கை,
இஸ்லாமிய கொள்கையில பிரதானமானது என்ன? வதௌஹீதில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல். அதே போன்று வகவாயா அல் ஈமான், ஈமான் சார்ந்த விடயங்கள், ஈமான் சார்ந்த விடயங்களுக்கு இந்த அத்தியாயம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஈமான் சார்ந்த விடயங்களுக்கு. அடுத்து என்ன? வர்ரத்து அலல் அகாயிதில் பாத்திலா, என்ன? அதாவது அசத்திய கொள்கைகளுக்கு இந்த அத்தியாயம் மறுப்பு கொடுக்கின்றது. அசத்திய கொள்கைகளுக்கு இந்த அத்தியாயம் மறுப்பு கொடுக்கின்றது. அதே போன்று வஈதாஹுல் ஹுஜ்ஜா அலா சிஹ்ஹத்தி நுபுவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவம் என்பது ஆதாரபூர்வமானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவம் என்பது என்னது? உண்மையானது, ஆதாரத்தன்மை மிக்கது என்பதை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. அதே போன்று வத்தஹ்தீர் மினல் முனாஃபிகீன், யாரை பற்றி எச்சரிக்கிறது? நயவஞ்சகர்களை பற்றி இந்த அத்தியாயம் எச்சரிக்கிறது. இது முதலாவது விஷயம். சரியா? இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன பிரதான தலைப்புல சொல்றாரு? அல் இனாயத்து பில் உஸ்ரா, அல் இனாயத்து பில் உஸ்ரா, அதாவது இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் கவனம் செலுத்துது. எவ்வளவு முக்கியமான விஷயம், அப்படிதானே? இஸ்லாமிய குடும்ப அமைப்பு. அப்ப குடும்ப அமைப்பில் இந்த அத்தியாயம் கவனம் எடுக்கின்றது. அதே போன்று வதன்தீமுல் அலாகா பைன ஸௌஜைன், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள தொடர்பை, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள தொடர்பை என்ன செய்து முறைமையை, அதனுடைய முறைமையை படுத்துகிறது, அதை ஒழுங்குபடுத்துகிறது, அதனுடைய உரிமைகளை பேசுகிறது இந்த அத்தியாயம். புரியுதா? அவங்க சொல்றது எவ்வளவு முக்கியமான விடயங்கள். அடுத்து வஹுகூகுல் அர்ஹாம் என்றால் என்ன? இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரத்த பந்துகளுக்கு உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. அதே போன்று வபயானு நிஸாமில் இர்ஸ் என்றால் அதாவது வாரிசுகளுக்குரிய சொத்துக்கள், வாரிசுகள் தொடர்பான விடயங்கள், அதை விளக்குகிறது. அதே போன்று தக்சீமு தரிகாத் என்ன? அந்த வாரிசு சொத்துகள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. இது இரண்டாவது தலைப்பு. இது எத்தனாவது தலைப்பு? இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு என்ன என்று சொன்னால், அதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு நாடு, ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கட்டியெழுப்புவதற்கான அத்திவாரங்களை பற்றி பேசுகிறது. ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சியை உருவாக்குவது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய அடிப்படைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான செய்திகளை பேசுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, போர் புரிவது பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. நாலாவது என்னவென்று சொன்னால், அதாவது இரத்தம் என்பது என்ன செய்யப்படக்கூடாது? அநியாயமாக ஓட்டப்படக்கூடாது. பிறருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த உயிரை பாதுகாப்பது சம்பந்தமான சட்டங்கள், அதே போன்று செல்வத்தை பாதுகாப்பது சம்பந்தமான சட்டங்கள், அதே போன்று அனாதைகளுடைய அந்த உரிமைகளை பேணுவது தொடர்பான விடயங்கள். சரியா? அந்த நாளா மட்டும் வாசிங்க பாப்போம். முதலாவது ஒருத்தர் சொல்லுங்க, இரண்டாவது ஒருத்தர் சொல்லுங்க. முதலாவது விஷயம் என்ன சொல்லுங்க, சொல்லி முடியுங்க. அது ஃபுல்லா தான். ஒன்னாவது என்ன எழுதினீங்க? முதலாவது நான் அப்படி சொல்லி வந்தானே, அதாவது இஸ்லாமிய அகைதாவுக்குரிய முக்கியத்துவம், அதில் மிக பிரதானமானது ஓரிரை கொள்கை. அடுத்து அதில் என்ன சொன்னோம்? ஈமான் தொடர்பான விடயங்கள். அடுத்து என்ன சொன்னோம்? அசத்திய பாத்திலான கொள்கைகளுக்கான மறுப்பு. சரி, அடுத்து என்ன சொன்னோம்? நபித்துவத்தை உண்மைப்படுத்தக்கூடிய தெளிவான ஆதாரங்கள். அடுத்து என்ன சொன்னோம்? நயவஞ்சகர்களை பற்றிய எச்சரிக்கை. இது முதல் விஷயம். இரண்டாவது சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர். இஸ்லாமிய குடும்ப அந்த கட்டமைப்பு. அடுத்து கணவன் மனைவிக்குரிய அந்த உறவு, அது தொடர்பான விடயங்கள். இரத்த உறவுகளை பேணுவது, அது தொடர்பான அவங்களோட உரிமைகள். வாரிசு உரிமை, அந்த வாரிசுகளுக்கு மத்தியில் சொத்தை பங்கிடுவது தொடர்பான விடயங்கள். மூணாவது என்ன படிச்சோம்? ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கப்படும் போது அதனுடைய அந்த அடிப்படைகள் தொடர்பான விடயங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிதல் சம்பந்தமான விடயங்கள். சரி, நாலாவது அதாவது பிறருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அநியாயமாக இரத்தம் ஓட்டப்படக்கூடாது, அது தொடர்பான சட்டங்கள். அதே போன்று செல்வத்துடைய பாதுகாப்பு, பிறருடைய செல்வம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று அனாதைகளுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்ற இந்த விடயங்களை எல்லாம் இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது?
உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நாங்க சூரத்து நிசாவை படிக்கும் போது எங்களுக்கு இப்ப என்ன இருக்குது அதை பற்றி ஒரு பார்வை இருக்குது. சூரத்து நிசா இப்படியான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம், அப்படிதானே? நாங்க சூரத்து நிசா படிக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யுது, அது பற்றி ஒரு பின்னணி எங்களுக்கு தெரியுது, புரியுதா? எனவே இது மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தை நாங்கள் குர்ஆன்ல படிக்கும் போது இந்த அத்தியாயத்துடைய பிரதான நோக்கங்கள் என்ன, பிரதான தலைப்புகள் என்ன என்ற விடயங்கள் மிக முக்கியமானவைகள், புரியுதா சொல்றது? எனவே இந்த ஃபிக்ஹ், இந்த விளக்கத்தோடு நாம் என்ன செய்வது, ஒரு அத்தியாயத்தை நாம் படித்தல். சரி, அடுத்து வாங்க. அடுத்து இதுல கொண்டு வருவார் முதலாவது அரபுல வார்த்தை மகாசித் என்று சொல்றாரு. மகாசித் என்றால் மகாசிது சூரான சூராவின் நோக்கங்கள், அதுக்கு சொல்றது. மகாசித் என்ன, அத்தியாயத்தினுடைய நோக்கங்கள் என்று சொல்லலாம் மகாசிதுக்கு அரபுல. அடுத்த ஒரு தலைப்பு எப்படி கொண்டு வருவார் என்று சொன்னால் சூராவின் தலைப்புகள், அதுக்கு சொல்ற அரபுல மௌதுஆத்னு சொல்லுவாங்க. மௌதுஆத்தி சூரா, அத்தியாயத்தின் என்ன தலைப்புகள் என்று சொல்லி அடுத்து அதுல என்ன செய்யறாருன்னா மொத்தம் ஒரு 13 விடயத்தை சொல்றார். அந்த 13 விடயத்தை நீங்க சுருக்கமா, எல்லாம் இல்ல சுருக்கமா அதை நீங்க எழுதி கொண்டீங்கன்னா சரி. நாங்க இப்ப சொன்ன விடயங்கள் தான் அதுல வரும், சொன்ன விடயங்கள் வரும், கொஞ்சம் விரிவாக வரும். அதுல அவர் முதலாவது விடயமாக என்ன சொல்றாரு என்று சொன்னா, அதாவது சூரத்து நிசா அத்தியாயம் பெண்ணை பற்றி, ஒரு பெண் தொடர்பான விடயங்கள், ஒரு பெண் தொடர்பான சில விரிவான சட்டங்களை இந்த அத்தியாயம் பேசுகிறது. பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகள், அந்த பெண்ணுக்கான உரிமைகள், இது தொடர்பாக இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, பேசுகிறது. இது தொடர்பாக அதிகமாக இந்த அத்தியாயம் சொல்கிறது என்ற விடயத்தை முதலாவதாக இதில் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து இரண்டாவது சொல்கிறார்கள், அதாவது இந்த சூரா அத்தியாயம், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த தொடர்பு, கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அந்த உறவு. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கணவர் தொடர்பான விடயங்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், அதாவது 4 வரை திருமணங்கள் முடிப்பதற்கான அந்த அனுமதி தொடர்பான விடயங்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்குரிய அந்த கண்ணியம், பெண்ணுக்குரிய கண்ணியத்தை அந்தஸ்தை கொடுத்து பெண்ணுக்கு மகர் கொடுத்தல், என்ன செய்யணும், திருமணத்தின் போது மகர் கொடுத்தல். அதே போன்று பெண்ணுக்கும் என்ன இருக்குது, வாரிசு சொத்து இருக்கிறது, பெண்ணுக்கும் என்ன இருக்குது, வாரிசு சொத்து இருக்கிறது என்ற இந்த விடயமாக இருக்கலாம். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய மனைவியை பிடிக்கல, தலாக் விட்டுட்டீங்கன்னு சொன்னா இத்தாவுடைய காலம், அந்த காலம் முடிந்த பிறகு அந்த பெண் விரும்பி ஒருவரை திருமணம் முடிப்பதற்கு நீங்க எந்த தடையும் போடக்கூடாது. இதை சொல்லுது இந்த அத்தியாயம். என்ன சொல்லுது, அதாவது நீங்க உங்க மனைவியை தலாக் விட்டுட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, அதற்கு பிறகு இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு அந்த பெண் விரும்பி ஒருவரை திருமணம் முடிப்பது நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த தடையும் உங்களுக்கு போட முடியாது, போடக்கூடாது. அது தொடர்பான விடயத்தை இந்த அத்தியாயம் சொல்கிறது. அதே போன்று அதாவது பால் குடி சம்பந்தமான சட்டங்கள், பால் குடி, குழந்தைக்கு பால் ஊட்டுதல் சம்பந்தமான சட்டங்களை சொல்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயம் சிறந்த பண்புகளை, இதெல்லாம் என்ன சிறந்த பண்புகளா இல்லையா, உயர்ந்த பண்புகளை ஆர்வப்படுத்துவதோடு மானக்கேடான மோசமான மானக்கேடானவற்றை இந்த அத்தியாயம் எச்சரிக்கிறது. மானக்கேடானவற்றை இந்த அத்தியாயம் எச்சரிக்கிறது, அப்படிதானே? இப்ப இந்த அத்தியாயம் எடுத்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தை பயந்துட்டாருன்னா அவர் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. அவருக்கு திருமணம் தான் தீர்வு. என்னது அதுக்குரிய தீர்வு? திருமணம் என்பது. அதே போன்று பரிசுத்தமானவர்களை மனமுடித்தல். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல அதாவது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளுக்கு, அடிமை பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள் இதிலே வருகின்றன என்ற இந்த விடயம் இதுல இரண்டாவதாக சொல்கிறார். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, மூன்றாவது சொல்கிறார் இதில் உள்ள தலைப்புக்கல்ல, அதாவது அனாதைகளுடைய உரிமைகள். அனாதைகளுடைய உரிமைகள் உங்களுக்கு தெரியும். அனாதையை பொறுப்பேற்றல், பராமரித்தல் என்பது மார்க்கத்தில் எவ்வளவு உயர்வான செயல். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருப்பதற்கு உள்ள ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு விஷயம் அது, புரியுதா? எனவே அந்த விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று சொன்னால்,
யார் அனாதையுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடுவார்களோ அவர்கள் எதை சாப்பிடுறாங்க? இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவங்க நரகத்துடைய அந்த நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். இல்லைங்களா? எனவே அனாதையுடைய சொத்து கணக்கு காட்ட முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க, கணக்குகள் தெரியாது, அப்படி என்ன செஞ்சிருது செல்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருவாங்க. எனவே அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வருகிறது. அதே போன்று அனாதைகளுடைய சொத்துக்களை அவங்கள்ட்ட திருப்பி ஒப்படைக்கும் போது எப்படி கொடுக்க வேணும்? அவங்க அதை பராமரிக்கக்கூடிய பக்குவத்துக்கு, அவங்க பராமரிப்பதற்குரிய அந்த பக்குவத்துக்கு வருகின்ற வரை, புரியுதா சொல்றது என்ற விஷயத்தை அந்த அத்தியாயம் பேசுவதை பார்க்கின்றோம். அவங்களோட செல்வத்தோடு எப்படி செயல்பட வேண்டும்? உதாரணமா அந்த செல்வத்திலிருந்து உண்மையில பராமரிப்பவருக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்குதா என்றால் அவருக்கு எப்படி எடுக்கலாம் என்ற விடயங்களை எல்லாம் அந்த அத்தியாயம் சூரத்து நிசா பேசுகிறது. புரியுதா? சரி, நான்காவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயம் செல்வம் பொருளாதாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது மக்களுடைய செல்வத்தை அசத்தியமாக தவறான முறையிலே சாப்பிடுவதை என்ன செய்கிறது? தடுக்கின்றது. என்ன செய்கிறது? தடுக்கின்றது. இந்த செயலை எச்சரிக்கின்றது. அதே போன்று அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்வதை ஆர்வப்படுத்துகிறது. அதே போன்று அதாவது கஞ்சத்தனம் செய்பவர்களை, பிறரை கஞ்சத்தனத்துக்கு தூண்டுபவர்களை இந்த அத்தியாயம் எச்சரிக்கிறது. அவர்கள் என்ன செய்து எச்சரிக்கை. சில பாத்தீங்கன்னா கஞ்சத்தனத்தை ஏவிக்கொண்டிருப்பார்கள். நீங்க செலவழிக்காதீங்க, நெஞ்சா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நேரடியாக கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? சிலவங்க கொடுக்கப்பா என்ன சொல்றது? நீங்க கொடுக்காதீங்க, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்கறது உங்கள் மூலம் தான் அல்லாஹ் கொடுப்பான், அப்படித்தானே? அல்லாஹ் கொடுக்கறது யார் மூலமா? உங்கள் மூலமா. இப்படி சொல்லி தடுக்கிறது. அது அல்லாவே கொடுக்க வேணும், அல்லாஹ் தான் கொடுக்க வேணும் என்ற மாதிரி இப்படி மக்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. அடுத்து ஐந்தாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில பல ஃபிக்ஹுடைய, அதாவது மார்க்க சட்டதிட்டங்கள் தொடர்பான விடயங்களை இந்த அத்தியாயம் பேசுகிறது. மார்க்கம் எளிதானது, இலகுவானது என்ற விடயத்தை நினைவு கூறுவதோடு அல்லாஹ் தனது அடியார்களுக்கு எளிதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் ஏன்னா இது இஸ்லாம் என்பது இயற்கையான மார்க்கம் இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்த மார்க்கம். மனிதனுடைய பலவீனங்களை எல்லாம் புரிந்து அறிந்துதான் அல்லாஹ் சட்டங்களை வகுத்திருக்கிறான். அது போன்ற சட்டங்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா வாரிசு சொத்துக்கள் சம்பந்தமான சட்டங்கள். அதே போன்று போதையுடைய நிலையில் நீங்க தொழுகையை நெருங்கக்கூடாது என்ற அந்த சட்டம் அதுக்கு பிறகு முழுமையாக அது தடுக்கப்படுகிறது. அதே போன்று குளிப்பு கடமையானவர்கள் தொழுகையை நாடினால் அவங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும்? குளிப்பது கடமை என்ற விடயம். அதே போன்று தயமும் சம்பந்தமான சட்டம், கை தொடர்பானது தயமும் சம்பந்தமான சட்டம். அதே போன்று சில குற்றவியல் விடயங்களுக்குரிய பரிகாரங்கள், சில குற்றங்களுக்கான பரிகாரங்கள். ஒரு உயிரை கொன்றுவிட்டால், ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டாலும் அல்லது தவறுதலாக கொல்லப்பட்டு விட்டால் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன என்பது சம்பந்தமான விடயங்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா ஒரு மூமினுடைய உயிர் என்பது அல்லாஹ் அவ்வளவு புனிதமானது. யார் ஒரு மூமினை வேண்டும் என்று கொள்வானோ அவன் செய்வான், மிக நீண்ட கால நரகத்தில் இருப்பான் எச்சரிக்கை இருக்கிறது. இது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆறாவது அருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் வேதக்காரர்களை பற்றியும் பேசுது. யாரை பற்றி? அஹ்லுல் கிதாபை பற்றியும் இந்த அத்தியாயம் பேசுகிறது. அவர்கள் இருக்கக்கூடிய வழிகேடுகள், அவங்க எப்படியான வழிகேட்டில் இருக்கிறாங்க, அந்த சில வழிகேடுகளையும் விளக்குகிறது. அவர்கள் எப்படி இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள், இறை சாபத்துக்கு ஆளானார்கள் என்ற விடயத்தை பேசுகிறது. அவர்கள் தங்களுடைய அசத்தியத்தில் பிடிவாதமாக இருந்த காரணத்தால், அவங்களோட அசத்தியத்தில பிடிவாதமாக இருந்த காரணத்தாலும், அதே போன்று இவர்கள் அதாவது ஒப்பந்தங்களை எல்லாம் படைத்த ரப்போடு செய்த ஒப்பந்தங்களை முறித்த காரணத்தாலும், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்த காரணத்தாலும் இவ்வாறு இறைவனுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளானார்கள். அதே போன்று நபிமார்களோடு மிக மோசமாக நடந்தார்கள். அவங்க யாரு? நபிமார்களோடு மிக மோசமாக நடந்த காரணத்தாலும், எனவே எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சிலரை கொண்டு கொள்கின்ற அளவுக்கான தண்டனைகள் அவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எனவே இதுல இந்த அத்தியாயத்துல அதாவது சத்தியத்தின் பால் அழைப்பு விடுக்கப்படுவதோடு மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை இந்த அத்தியாயம் தடுக்கின்றது. மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடாது. குறிப்பாக ஈசா அலை இஸ்லாமுடைய விஷயத்தில், மரியம் அலை இஸ்லாமுடைய மகன் ஈசா அலை இஸ்லாம்
உடைய விஷயத்திலும் அதே போன்று அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் வரம்பு மீறுவதை இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, தடுக்கின்றது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்துடைய 7வது தலைப்பாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் சொன்னோம் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய ஹுக்கும், அதாவது மார்க்க தீர்ப்புகள் வழங்குவது தொடர்பான விடயங்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற போது அதில் மார்க்க தீர்ப்புகள் வழங்குதல், அதே போன்று நீதியாக நேர்மையாக செயல்படுதல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அதே மாதிரி உலில் அம்ர் என்ன தலைவர்களுக்கு கட்டுப்படுதல், அதே போன்று நாங்க மீள வேண்டியது பிணக்கு வந்தால் எங்கதான் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் என்ற அந்த தீர்வை அந்த அத்தியாயம் சொல்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பையும் மனப்பூர்வமாக என்ன செய்தல், ஏற்றுக்கொள்ளுதல் என்ற விடயம். 8வது அருமையான சகோதரர்களே, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், அந்த நயவஞ்சகர்களுடைய அந்த மோசமான அந்த தன்மைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அதே போன்று அவர்களுக்கு எவ்வளவு மோசமான முடிவு நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்வலி மினன் நார். என்ன அர்த்தம் படிச்சுக்கிறது? அர்த்தம் நரகத்தின் என்ன அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள் என்ற கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் இந்த அத்தியாயத்திலே அவர்களுக்கு இருக்கின்றன. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் 9வதாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில அல்லாஹுடைய பாதையில போரிடுதல், அல்லாஹுடைய தீன் உயர்வதற்காக, அவனது கலிமா உயர்வதற்காக, அதே போன்று மூமின்கள்ல பலவீனமானவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த ஜிஹாத் என்பது, அதே போன்று அந்த மகத்தான அந்த ஜிஹாதுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள், அதனுடைய சிறப்பு சம்பந்தமான விடயங்கள், அதே போன்று ஜிஹாத் செய்யாமல் இருப்பவர்களை ஜிஹாத் செய்தவர்களுக்குரிய சிறப்புகள், இதையெல்லாம் இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, பேசுகிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அச்ச நேர தொழுகை, எது பற்றி? அச்ச நேர தொழுகையை பற்றி, அதே போன்று தொழுகை சுருக்குவது சம்பந்தமான அந்த சட்டங்களையும் இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் நற்செயல்களை செய்வதையும் சிறந்த பண்புகளை அணிகலனாக ஆக்குவதையும், அதே போன்று நேர்மையை நீதியாக செயல்படுவது, சாட்சி சொல்வதில் நீதியாக செயல்படுதல், தனக்கே எதிராக இருந்தாலும் நீதியாக சாட்சி சொல்லுதல், தனது பெற்றோருக்கு எதிராக இருக்கலாம், தனது நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக இருக்கலாம், நீதியாக சாட்சி சொல்வதில் ஒருவர் பாராபட்சமின்றி செயல்பட வேண்டும். அதே போன்று தனது மனோ இச்சைக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்பட்டு விடக்கூடாது, அது அவரை அநியாயத்துக்குள்ள ஆக்கிவிடும். அதே போன்று அமானிதத்தை நிறைவேற்றுதல், பிற மக்களுக்கு உதவி செய்தல், அதே போன்று இரத்த உறவுகள், நெருங்கிய உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், இவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுதல், அதே போன்று ஏழைகள், மிஸ்கீன்கள், பலவீனமானவர்களுக்கு உதவி புரிதல் என்ற விடயங்களை இந்த அத்தியாயம் பேசுகிறது. 11வது அருமையான சகோதரர்களே, சரி 10 சொல்லல, சரி 9 சொன்னிச்சு, ஓகே சரி. அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 10வதாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஷைத்தானுக்கும் அதே போன்று ஆதமுடைய மக்களுக்கு மத்தியில் உள்ள பகைமை என்பது என்னதான், அது ஒரு கியாமத் நாள் வரை உள்ள ஒரு நீண்ட பகைதான். அது ஒரு சமாதானம் செய்து கொள்ள முடியுமான ஒரு பகை அல்ல. சமாதானம் செய்து கொள்ள முடியுமான பகை அது இல்லை. அது அந்த பகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் தனது அடியார்கள் என்ற விடயங்களையும் அந்த அத்தியாயம் சொல்கிறது. அதே போன்று 11வது விடயமாக அந்த அத்தியாயம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹுடைய தூதர்களை, அவனது வேதங்களை, இறுதி நாளை நம்பிக்கை கொள்ளுதல், ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவம், ஷிர்கினுடைய ஆபத்து, அதே போன்று அதாவது காஃபிர்களை, மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதே போன்று தக்வாவை வலியுறுத்துதல், அதே போன்று மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் என்ற விடயங்களை சொல்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயம் நபிமார்களை பற்றிய சில செய்திகளையும் பேசுகிறது. இந்த அத்தியாயம் பேசுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாங்கள் இன்றைய பாடத்தில் சூரத்து நிசா அத்தியாயத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொண்டோம், பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புடைய நோக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான நோக்கம், நாம் குர்ஆனோடு நல்ல ஒரு உயிரோட்டமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ரமதானுடைய மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஷஅபான் என்பது, அறிஞர்கள் சொல்வார்கள், ஷஅபான் என்பது நாம் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய மாதம். ஷஅபான் என்பது என்னதான், நாம் குர்ஆனோடு தொடர்பை எல்லா காலம் தொடர்பு இருக்க வேணும். ஏன்னா ரமதானுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல்.
எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, குர்ஆனோடு உண்மையில ஏதோ ஒரு சடங்கு ரீதியான ஒரு தொடர்பு அல்ல. இப்படி நாம் ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் அது என்ன அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது, என்ன தலைப்புகளை பேசுது, இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் ஏன் இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் வருகிறது, ஏன் இடம்பெறுகிறது என்ற விடயங்கள் எல்லாம் உண்மையில, அதாவது நாம் இப்படி படிக்கின்ற போது நமக்கு என்ன செய்வோம், குர்ஆனோடு நாங்கள் படிக்கும் போது, குர்ஆனை திறந்து படிக்கின்ற போது நாம் என்ன செய்யலாம், இப்படி ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புரியுதா? அப்ப ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் நாம் என்ன செய்வது, கொஞ்சம் விரிவாக அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக விளங்கினால், அதை நாங்கள் திறந்து அந்த அத்தியாயத்தை படிக்கின்ற போது உங்களுக்குரிய விஷயம் என்ன, இப்ப நாங்க சூரத்து நிசா பத்தி படிச்சிருக்கிறோம், சில இந்த வாரத்துக்குள்ள எப்படியா சூரத்து நிசா படிச்சு முடிச்சிடும், அப்படித்தானே? அப்படி ஒரு நியத்தை உங்களுக்கு வர வேணும். உங்களுக்குள்ள வர வேண்டிய நியத்து என்ன? என்ன நியத்து வர வேணும்? அதாவது சூரத்து நிசா பற்றி எங்களுக்கு என்ன செய்ய, ஒரு சில செய்திகள் கிடைத்திருக்கிறது, இந்த வாரத்துக்குள்ள எப்படியா சூரத்து நிசா என்ன செஞ்சிடணும் படித்தால், அப்ப அதுல நீங்க சில குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க படித்த தலைப்பு இது இந்த தலைப்போடு சம்பந்தப்படுது, இப்ப நாங்க என்ன செய்யலாம், அதை குறித்துக் கொள்ளலாம். இந்த வசனம் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுது, அதை நாங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? அப்படி நாங்க குறிப்பு எடுத்துக்கொள்ள முடியும். புரியுதா? ஏன்னா அந்த ஒவ்வொரு வசனமும் எந்த தலைப்போடு சம்பந்தப்படுது, இது எதோடு சம்பந்தப்படுது, இது எதோடு சம்பந்தப்படுது, அப்படி நாங்க குர்ஆனோடு எமது தொடர்பு இருக்கணும். இப்படிதான் எங்களோட வாழ்க்கையில நாம் படைக்கப்பட்டதே ரப்பை இபாதத் செய்யறது. குர்ஆனை விட நமது உள்ளத்துக்கு நிம்மதி பிரகாசம் வேற எதுவும் கிடையாது. குர்ஆனை விட நமது உள்ளத்துக்கு பிரகாசம் நிம்மதி வேற எதுவும் இல்லை. நீங்க குர்ஆனோட தொடர்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு சேஞ்சை நீங்க காணுவீங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். குர்ஆனோட நீங்க தொடர்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க, அது ஒரு பெரும் மனதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும். அதை விட சிறந்த ஒன்று வேற எதுவும் இல்லை, உள்ளத்துக்கான ஷிஃபா அது. எனவே நறுமையான அந்த அடிப்படையில இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.